அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாட்டிக்ஸ் ஏப்ரல் 2022 இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின் நம்ம பார்க்கலாம். இது யூனிட் 3ல இருக்கிறது ஆக்சுவலாக. சாலிட் ஹெமிஸ்பியர், அது யூனிட் 3ன்னு சொல்லும்போது உங்கள் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம். A solid hemisphere of weight W rests in a limiting equilibrium with its curved surface on a rough inclined plane. இப்போது ஒரு இன்க்ளைன் பிளேன்னா இப்படி நம்ம சரிச்சு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்க்ளைன் பிளேனில் இப்படி இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப் வைக்கிறோம் அப்படின்னா இப்படி சாஞ்சு தானே இருக்கும். நம்ம எந்த ஒரு ஷேப் இப்படி வச்சாலும் இப்படி சரிஞ்சு தான் இருக்கும். ஆனால் அப்படி சரிஞ்சு இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, a plane face keep being kept horizontal by weight W. அந்த இதுதான் வந்து பிளேன் ஃபேஸ். ஹெமிஸ்பியரில் இருக்கிற அந்த அரை வட்டத்தில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த பிளேன் ஃபேஸ். இப்போது கொய்யா பழத்தை நீங்கள் பாதியாக கட் பண்ணிங்கன்னா ஹெமிஸ்பிரிக்கல் ஷேப் வந்து சாலிட் ஹெமிஸ்பியராக இருக்குது. மேலே அந்த வட்டமாக இருக்கிற பகுதி தான் பிளேன். அந்த பிளேன் ஃபேஸ் வந்து ஹரிசாண்டலாக வைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு வெயிட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு வெயிட் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஓகே, அட்டாச் டு எ பாயிண்ட் பி இன் இட்ஸ் ரிம். அப்போ ரிம்முன்னு சொல்லும்போது இந்த எண்டில், அப்போ இதுதான் நம்ம ஏன்னு சொல்ல போகிறோம். இதுதான் பி, ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன், ஹரிசாண்டல் பிளேன். இது உங்களுக்கு இதில் இன்க்ளைண்ட் ஆகிற பிளேன். இந்த இன்க்ளைண்ட் ஆகிற பிளேன் மேலே தான் இந்த சாலிட் ஹெமிஸ்பியர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது போட் மாதிரி இருக்குது, இப்படி கீழே சரிஞ்சு வரணும் ஸ்லோப்பில் இருக்கும் பொழுது, ஓகேவா? ஆனால் இந்த பிளேன் இருக்கு இல்லையா, இது ஹரிசாண்டலாக வைக்கிறதுக்காக அட் த பாயிண்ட் ஏல வந்து ஒரு வெயிட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வெயிட் எப்படி உங்களுக்கு ஆக்ட் ஆகும்? டவுன்வேர்டாக ஆக்ட் ஆகும். இந்த வெயிட் வந்து கேபிட்டல் பி, ஓகேவா? ரைட்டு. அப்புறம் இந்த சாலிட் ஹெமிஸ்பியரோட வெயிட் வந்து டபிள்யூ. ஹெமிஸ்பியர் இருக்குல்ல, அதனோட வெயிட் டபிள்யூ. அந்த டபிள்யூ எங்கே இருக்கும்? அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக ஆக்ட் ஆகும். இப்போ இந்த சாலிட் ஹெமிஸ்பியரோட சென்டர் வந்து ஓ. அந்த ஓலிருந்து வர அந்த மிடில் ரேடியஸ் வழியாக தான் உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜி இருக்கும். அப்போ இந்த ஓஜி வழியாக தான் உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த ஹெமிஸ்பியரோட வெயிட் டபிள்யூ டவுன்வேர்டாக ஆக்ட் ஆகும். ரைட்டா? இப்போது இந்த ஹெமிஸ்பியர் வந்து இந்த ரஃப் இன்க்ளைன் பிளேனை டச் பண்ணுது பார்த்தீங்களா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்போ இதுதான் பி. அப்போ நம்ம இது எடுக்க வேண்டாம், ஓகே? இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் உங்களுக்கு பி. எப்பவுமே ரெண்டு பொருள் டச் பண்ணும்போது தான் நமக்கு அங்கே என்னாகும்? ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ உங்கள் ஒரு ரியாக்ஷன் நடக்கும் உங்களுக்கு, ஓகே? அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் டவுன்வர்டாக இருக்கிறதுனால ரியாக்ஷன் எங்கே இருக்கும்? பியில் தான் ஆக்ட் ஆகும். அந்த ரியாக்ஷன் வந்து நார்மல் டு த பிளேனாக இருக்கணும். ஸோ இதுதான் அந்த அட் த பாயிண்ட் பியில் பர்பண்டிகுலராக எடுக்கிறோம். இந்த டைரக்ஷனில் தான் உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும், ஓகே? இது பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த டைரக்ஷன் தான் நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது? ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ வெயிட்டும் நம்ம கொடுத்துருக்குற அந்த ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கிற வெயிட்டும் ஹெமிஸ்பியரோட வெயிட்டும் வந்து நமக்கு எப்படின்னா வெர்டிகலி டவுன்வர்டாக இருக்குது. அப்போ ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா வெர்டிகலி அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும், ஓகே? இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஓகே? இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. இன் இட்ஸ் ரிம்னு சொல்லும்போது இந்த எண்டில் அந்த விளிம்பில் ஒரு வெயிட்டை அட்டாச் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ப்ரூவ் தட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் மியூ ஈக்குவல்ட்டுன்னு இங்கே விஷயம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஓகே? ரைட். இப்போ இந்த டயக்ராமில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஓன்றது என்னது? சென்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியர். நான் இங்கே ஒவ்வொரு இடத்துல ஹெமிஸ்பியர் எழுதியிருக்கேன். இதுக்கு பதிலாக இன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு போட்டு ஓ வந்து சென்டர், ஏ ரேடியஸ், பி வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த ஹெமிஸ்பியர் வித் த இன்க்ளைன்ட் பிளேன். இதுதான் இன்க்ளைன்ட் பிளேன். இந்த ஹரிசாண்டலாக இருக்குல்ல, இதுதான் இன்க்ளைன்ட் பிளேன். G center of gravity அப்படி எழுதினா போதும், ஓகே? The forces acting on the hemisphere. இப்போ இந்த ஹெமிஸ்பியர் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஹெமிஸ்பியரோட வெயிட் W வெர்டிகலி டவுன்வர்டாக ஆக்ட் ஆகுது அலாங் OG. அதே போல் அட்டாச்ட் வெயிட் P at A, அதுவும் வெர்டிகலி டவுன்வர்ட். அப்புறம் ரியாக்ஷன் R ஆஃப் த பிளேன், ஓகேவா? இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, வெர்டிகலி அப்வர்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். முதல்ல சிம்பிளாக எழுதியிருக்கேன், அப்புறம் கீழே விஷயம் கொடுத்துருக்கேன். W weight W along OG, ஓகே? the attached weight P at A, தோ. அடுத்தது the reaction R of the plane. ஏன்னா இந்த பிளேனில் எங்கள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்கும்போது அந்த பிளேனோட ரியாக்ஷன் அப்வர்டாக இருக்கும், ஓகே? எதெல்லாம் வெர்டிகலி டவுன்வர்டாக இருக்குது, அப்வர்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு வெயிட்டுமே வெர்டிகலி டவுன்வர்ட். W அண்ட் P ஆர் வெர்டிகலி டவுன்வர்ட். அப்போ ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? வெர்டிகலி அப்வர்ட் பர்பண்டிகுலர் டு த பிளேன் அட் பியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், ஓகே? ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, ரைட்டா? அப்போ இந்த ஆர் வந்து பிஓட ஒரு ஆங்கிள் இன்க்ளைன் பண்ணியிருக்கும் அட் அன் ஆங்கிள் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் லாம்டா, ஓகே? அப்போ இங்கே பியிலிருந்து ஓக்கு இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் இன்க்ளைன்ட் ஆங்கிள் இதோ இருக்குல்ல, இந்த இன்க்ளைன்ட் ஆங்கிள் இது லாம்டா,
இது லாம்டானா இதுவும் லாம்டா. ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அந்த இடத்துல நமக்கு இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும்பொழுது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு நமக்கு என்ன தெரியும், மியூ ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்துடும் உங்களுக்கு. மியூ ஈக்குவல் டு tan ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், மியூ ஈக்குவல் டு tan ஆஃப் லாம்டான்றது அந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகே, இந்த ரிசல்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த விஷயங்களை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இவங்க சொல்லியிருக்கிற அந்த மியூ ஈக்குவல்ட்டுன்ற அந்த ரிசல்ட்டை நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, இங்கே முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்களா, அந்த ஹெமிஸ்பியரின் லிமிட்டிங் யூக்லிபிரியம் கொடுத்துருக்காங்க. இப்போ யூக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த யூக்லிபிரியத்திற்கு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்ட்டு ஒரு பார்ட் எக்வேஷன்ஸில் வந்து நம்ம ஒரு 5 ரூல்ஸ் பார்த்துருப்போம், 5 கண்டிஷன் பார்த்துருப்போம். அதில் ஒன் ஆஃப் தி கண்டிஷன் என்னென்னா, சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அபவுட் எனி பாயிண்ட் இன் எ பிளேன் இஸ் 0. இது பிளேனில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ சம் ஆஃப் மொமெண்ட் எந்த பாயிண்ட்டில் நம்ம எடுக்கிறது அப்படின்னா, த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, அப்போ டேக்கிங் ஸ்கேலார் மொமெண்ட் அபவுட் பி எடுக்கிறோம். ஸ்கேலார் மொமெண்ட் நமக்கு என்ன ஃபார்முலா, பிஎஃப், அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸ்கேலார் ஃபோர்ஸ் இன்ட்டு பின்றது வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எதை பொறுத்து நம்ம எடுக்கிறோம், மொமெண்ட் அபவுட் பி எடுக்கிறோம். ஓகே, இப்போ டயக்ராமுக்கு வரலாமா. ஓகே, அட் த பாயிண்ட் பி எடுக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மொமெண்ட் இதை வச்சு தான் நம்ம மொமெண்ட் பார்க்க போகிறோம் அட் த பாயிண்ட் பியில். ஓகே, ஆக்சுவலாக நம்ம மொத்தம் 3 ஃபோர்ஸ் இருக்குது. டபிள்யூ ஒன்று இருக்குது, பி ஒன்று இருக்குது, ஆர் ஒன்று இருக்குது. ஆர்ன்ற ஃபோர்ஸ் பி வழியாகவே ஆக்ட் ஆகுறதுனால அதனோட மொமெண்ட் 0 ஆகிடும். அப்போ மீது 2 ஃபோர்ஸுக்கு மட்டும் தான் நம்ம மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபோர்ஸ் வந்து டபிள்யூ இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அபவுட் பின்னா, அப்போ இதுலேருந்து இதுக்குள்ளே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் விச் இஸ் நத்திங் பட் இது. அப்போ இந்த பிஎன் இதை நம்ம பர்பண்டிகுலர்னு எடுத்துக்கலாமா. அப்போ என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கலாம், ஓஎன்பின்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கலாமா. ஓகே, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருக்குது, மிடில் வரதா எழுதுகிறேன். ஓகே, ஓஎன்பி இதுதான் உங்களுக்கு ஆங்கிள் லாம்டா இல்லையா. அப்போ இது 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டனஸ் சைடு. இந்த சைன் லாம்டா நான் கண்டுபிடிக்கிறேன். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஎன்பி சைன் லாம்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ். டயக்ராமில் பாருங்கள், எதோ ஆப்போசிட் சைட், லாம்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. அப்போ ஓஎன் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் சைடு வந்து இந்த ஓபி. ஓபி என்னன்னு பாருங்கள், அதாவது ஓ வந்து சென்டர் ஆஃப் த ஹெமிஸ்பியரும் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து எனி பாயிண்ட் ஆன் த ஹெமிஸ்பியர். சென்ட்ரலேருந்து பாயிண்ட் ஆன் த ஹெமிஸ்பியரை கனெக்ட் பண்ணால் அது கிடைக்கிறது நத்திங் பட் த ரேடியஸ். ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், ஸ்மால் ஏன்னு எடுத்திருக்கோம் இல்லையா, எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அந்த ஓபிக்கு பதிலாக ஏ நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சைன் லாம்டா ஈக்குவல் டு ஓஎன் பை ஏ. அப்போ இதுலேருந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது ஓஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் லாம்டா. அப்போது இந்த டபிள்யூன்ற ஃபோர்ஸுக்குள்ளே அபவுட் பியை பொறுத்து நம்ம பார்க்கும்போது இதுதான் எப்படி இருக்கு இல்லையா, இந்த ஓஎன் தான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் பின்ற ஃபோர்ஸ் டவுன்வர்டு இங்கே ஆக்ட் ஆகுது. அபவுட் பியை வச்சு பார்க்கும்போது எது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸாக இருக்கும், என்ஏவாக இருக்கும். அப்போ நம்ம என்ஏவை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ என்ஏ ஈக்குவல் டு ஓஏலேருந்து ஓஎனை நம்ம செப்பரேட் பண்ணிடலாம் இல்லையா, ஓஏலேருந்து ஓஎனை செப்பரேட் பண்ணிடலாம். ஓகே, என்ஏ ஈக்குவல் டு ஓஏ மைனஸ் ஓஎன். ஓஏன்றது நத்திங் பட் ரேடியஸ், ஓ மைனஸ் ஓஎன் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், a into sin lambda. ஓகே, இப்போ இதை நம்ம எழுதலாம் ரைட்டா. அப்போ நமக்கு என்ன வரும்னா, டேக்கிங் ஸ்கேலார் மொமெண்ட் அபவுட் பி சொல்லும்போது w இன்ட்டு ஓஎன், இப்போ தான் சொன்னேன் டபிள்யூன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதனோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஓஏ, அதனோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஓஎன். அதுக்கப்புறம் பின்ற ஃபோர்ஸ் இருக்குது, அதனோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ஏ. ஆர்ன்ற ஃபோர்ஸ் பி வழியே ஆக்ட் ஆகுறதால அதனோட மொமெண்ட் வந்து 0வாக இருக்கும். நீங்கள் வேணால் இந்த இடத்துல +0ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஈக்குவல் டு 0. 3 ஃபோர்ஸ் இருக்குது, 3 ஃபோர்ஸோட மொமெண்ட் அபவுட் பி வச்சு பார்க்குறோம். டபிள்யூ இன்ட்டு ஓஎன், ஓஎனோட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ இன்ட்டு சைன் லாம்டா. ஓகே, ஸோ அப்போ டபிள்யூ ஏ சைன் லாம்டா மைனஸ் பி இன்ட்டு என்ன வேணும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ மைனஸ் ஏ சைன் லாம்டா. ஓகே, எனக்கு டயக்ராம் பக்கத்துலேயே வசதியாக இருக்குன்றதை நான் அங்கே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ பி இன்ட்டு ஏ மைனஸ் a sin lambda equal to 0. ஓகே, இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், w a sin lambda மைனஸ் p, இது ரெண்டுத்துக்கு காமன் மல்டிபிள் பண்ணிக்கலாம், p இன்ட்டு a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் p a sin lambda equal to 0. எல்லாத்துலையும் a காமனாக இருக்குது, அப்போ டிவைடட் பை a பண்ணிடலாம். a பண்ணிவிட்டு சைன் லாம்டா இருக்க டேர்மை கிளப் பண்ணிக்கலாம், எல்லாத்துலையும் a கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குங்க, லாம்டா வெளியே எடுத்திங்கன்னா சைன் லாம்டா வெளியே எடுத்துனா இங்கே டபிள்யூ இருக்கும், இங்கே இருக்கும்போது ப்ளஸ் பி இருக்கும், ஏ தான் கேன்சல் ஆகிடுச்சு,
இன்ட்டு சைன் லேம்டா. இங்கேயும் ஏ கேன்சல் ஆகிடும், மைனஸ் பி ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் பின்னு ஆகிடும். அப்போ சைன் லேம்டா ஈக்குவல் டு பி பை டபிள்யூ ப்ளஸ் பி. பட் நம்மளோட எய்ம் எதை கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ கண்டுபிடிக்கிறதுக்கு. மியூக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, மியூ ஈக்குவல் டு tan லேம்டா. ஓகே, நம்ம சைன் லேம்டா கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போ tan லேம்டா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டேனுக்கு என்ன ஃபார்முலா, tan லேம்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். சைன்ன்றது வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். அப்போது ரெண்டு சைட் தெரிஞ்சாலும் நம்ம அட்ஜசண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அட்ஜசன்ட் என்ன வரும், ரூட் ஆஃப் ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். ஸோ இங்கே ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து பி டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். நம்ம அட்ஜசன்ட்டுக்கு வந்து ஆப்போசிட் ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் வரும்போது w ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர். இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ tan லேம்டா ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ w ஸ்கொயர் ப்ளஸ் 2wp ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், tan லேம்டா ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் w ஸ்கொயர் ப்ளஸ் 2wp. வாட் இஸ் tan லேம்டா? tan லேம்டா தான் நம்ம மியூன்னு சொன்னாலே, இதை வேணால் நீங்கள் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, மியூ tan லேம்டான்னு இருக்கு இல்லையா, இதோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு லேம்டா டைம்ஸ் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இதை 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது மியூ ஈக்குவல் டு tan லேம்டா, அங்கே tan லேம்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மியூ ஈக்குவல் டு அந்த ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ இல்லையா. ஸோ 1 and 2 implies மியூ ஈக்குவல் டு பி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் w ஸ்கொயர் ப்ளஸ் 2wp. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.